ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர், குஷியா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாபா நினைவுல எப்படி இருக்கீங்க? நானும் அப்பா நினைவுல டபுள் குஷியா இருக்கேன். அப்பா இன்னைக்கு சூப்பர் வரதானம் கொடுத்திருக்காரு. எதையெல்லாம் அடைய நினைச்சீங்களோ, ஆமா, எதெல்லாம் அடைய நினைச்சீங்களோ அதெல்லாம் அடைஞ்சிட்டீங்க. அப்படிப்பட்ட திருப்தி மணியா இருக்கீங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களை பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்படியா? பாத்துரலாம் பிரதர், வாணி பாத்துருவோம். ஓகே, பாபா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்றது. ஆமா, ஓகே ஓகேங்க பிரதர். 14/8/2024 வாணி காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன்ல இருந்து சுபாபாப் சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, சகோதரன் சகோதரன் என்பது உங்களுடைய அனாதி உறவாகும். நீங்கள் சாகாரத்தில் சகோதரன் சகோதரிகள். ஆகவே உங்களுக்குள் குற்றப்பார்வை ஒரு பொழுதும் ஏற்படவே முடியாது. அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க பிரதர் வாணி. ஆமா, என்னன்னா அனாதி ரூபம், எல்லாரும் ஆத்மாக்கள் தான். அதனாலதான் ஆத்மாக்கள் எல்லாரும் சகோதர சகோதரன் சொல்றாரு. தந்தை உங்க எல்லா ஆத்மாக்களும் ஒரே ஒருத்தர் பரமாத்மா மட்டும்தான் தந்தை. மற்ற எல்லா ஆத்மாக்களுமே சகோதர சகோதரர்கள் தான். இது எங்க? பரந்தாமத்துல நிராகார நிலையில. சாக்கார உலகத்துல இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல ஆண் பெண்ணுன்னு சரீரம் கிடைச்சிருச்சு இல்லையா? அதனால இங்க எல்லாரும் சகோதரன் சகோதரிகள். இப்படிப்பட்ட சகோதரன் சகோதரிக்குள்ள, உங்களுடைய சகோதரனுக்குள்ள குற்ற பார்வை இருக்கக்கூடாது. அப்படின்னா விகாரத்தின் பார்வை இருக்கக்கூடாது, காம விகாரத்தின் பார்வை இருக்கக்கூடாது. அதனால அந்த பார்வையே இப்பவே அந்த அனாதி நிலைக்கு கொண்டுட்டு போய் திருத்திக்கங்க அப்படின்னு சொல்றாரு தலைப்பிலேயே. தூய்மைக்கான விஷயத்தை சொல்றாரு அப்பா. ஓகே பாபா கேள்வி கேட்கிறாரு. வெற்றி அடைந்த அஷ்ட ரத்தினங்கள் யார்? அவர்களுடைய மதிப்பு என்ன? வெற்றியில் இருந்த அஷ்ட ரத்தினம் யார்? அவர்களுடைய மதிப்பு என்ன? பாபா சொல்றாரு பதில். அஷ்ட ரத்தினத்தில் வருபவர்களுக்கு மனதில் தவறான சிந்தனைகள் இருக்கவே இருக்காது. முழுமையாக தூய்மையான பார்வை இருக்கும். அதாவது அவர்கள் கர்மாதீத் நிலை அடைகிறார்கள். இவர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது என்றால், யாருக்காவது கிரகச்சாரம் பிடித்து விட்டால் அவர்களுக்கு அஷ்ட ரத்தினங்களின் மோதிரத்தை அணிவிக்கிறார்கள். இதனால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என நினைக்கிறார்கள். அஷ்ட ரத்தினமாக மாறக்கூடியவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிற காரணத்தினால் சகோதரன் சகோதரன் என்ற நினைவில் நிரந்தரமாக இருக்கின்றார்கள். அப்படி சொல்லி பாபா சொல்றார் பதில். ஆமா, என்ன அப்படின்னா அஷ்டரத்தினங்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு மகிமை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத சொல்றாரு. மகிமை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, இப்ப இந்த உலகத்துல அஷ்டரத்ன மோதிரங்கள் எல்லாம் போடுறாங்க. நவரத்ன மோதிரம் போடுறாங்களா சிஸ்டர்? நவரத்ன மோதிரத்துல 9 கல் இருக்கும், அஷ்டரத்னத்துல 8 கல் இருக்கும். 8ஓட சேர்த்து வைரத்தையும் சேர்த்துக்கிடுவாங்க. வைரங்கிறது அப்பா மற்றும் இந்த 8 ரத்தினங்கள் பாசிட் ஹானர் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுடைய நினைவு சின்னமா இப்ப கையில அந்த அஷ்டரத்ன மோதிரங்களை போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படி போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது கிரகாச்சாரம், ராகு திசை சரியில்லை, அந்த மாதிரி சனி திசை அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அந்த கிரகாச்சாரம் விலகிறதுக்காக அந்த நவரத்ன மோதிரத்தை போட சொல்றாங்க. அதுதான் அப்ப அஷ்டரத்னங்கள் மோதிரம்னு சொல்றாரு. அப்படி போடுறாங்க. அது போல நினைவு சின்னம் கூட எப்படி இருக்குது, அது போல அவங்க அந்த அளவுக்கு கிரகச்சாரத்தை விளக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்ற. அப்படிப்பட்ட மகிமைக்குரியவங்களா இருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இங்க சங்கம யுகத்துல எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னா, மனசுல எந்த ஒரு தவறான சிந்தனையும் இருக்காது, தூய்மையான பார்வை உடையவரா இருப்பாங்க, அடுத்தவங்கள சகோதரன்ற பார்வையில இருப்பாங்க. அதுதான் தொலைநோக்கு பார்வை உடையவரா இருப்பாங்க. கர்மா தீத்த நிலைய அடையிற காரணத்தினால அவங்களுக்கு மனசுல எந்த ஒரு தவறான சிந்தனையும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க தான் அஷ்டரத்தினங்களா வராங்க அப்படிங்கறத சொல்றாப்பா. நீங்க ஸ்பீடா வாசிங்க சிஸ்டர். ஓகேங்க பிரதர். ஓம் சாந்தி ஓம் சாந்தி சொல்லி பாபா ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிருக்கேன் பிரதர், தண்ணி மட்டும் ஒரே ஒரு வாட்டி குடிச்சிருக்கேன். பிரதர் ஓம் சாந்தி சொல்லி பாபா ஆரம்பிக்கிறாரு.
ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களின் பெயர் என்ன? ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களோட பெயர் என்ன? அவர்கள் பெயர் பிராமணன். பிரம்மா குமார் குமாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்பது தெளிவாகிறது. ஏனெனில் ஒரு தந்தையின் குழந்தைகள் இவர்கள். நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். பிரம்மகுமார் பிரம்மகுமாரியாக நீங்கள் தான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒரு புறம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், மற்றொரு புறம் பரமபிதா பரமாத்மா சிவனின் குழந்தைகள். நிச்சயமாக அவர்களுக்குள் தொடர்பு இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஆன்மீக குழந்தைகள். இவருக்கு உலகியல் குழந்தைகள் ஆகும். அவருடையவர் என்றால் சகோதரன் சகோதரன். பிரஜாபிதா பிரம்மாவினுடையவர் என்றால் சாகாரத்தில் சகோதரன் சகோதரிகள் ஆவார்கள். சகோதரன் சகோதரி என்ற உறவு இருக்கும் பொழுது தவறான உறவு ஒருபோதும் ஏற்படாது. உங்களுக்கு இவர்கள் அனைவருமே சகோதரன் சகோதரியாக மாற்றுகிறார்கள் என்ற குரல் கேட்கிறது அல்லவா? இதன் மூலம் தூய்மையான உறவு இருக்கட்டும், குற்றப்பார்வை ஏற்படக்கூடாது. இந்த பிறவியில் இந்த பார்வை ஏற்படுவதால் எதிர்காலத்தில் ஒருபோதும் குற்றப்பார்வை ஏற்படுவது இல்லை. அங்கே சகோதரன் சகோதரி என்று நினைப்பார்கள் என்பது கிடையாது. அங்கே மகாராஜா மகாராணி இருப்பதை போன்று அனைவரும் இருக்கின்றார்கள். இப்போது குழந்தையாக நீங்கள் நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறோம், நாம் அனைவரும் சகோதரன் சகோதரி என புரிந்து கொள்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயர் இருக்கிறது இல்லவா? பிரஜாபிதா பிரம்மா எப்போது இருந்தார் என்பது உலகத்திற்கு தெரியாது. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தை சார்ந்த பிரம்ம குமாரிகள் என இப்பொழுது குழந்தைகள் அறிகிறீர்கள். இப்போது இதை தர்மம் என கூற முடியாது. இந்த குலத்தின் ஸ்தாபனை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள், பிரம்மா குமார் குமாரிகள், ஒரு பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசு என உங்களால் கூற முடியும். இது புது விஷயம். நாங்கள் PK என நீங்கள் கூறலாம். உண்மையில் நாம் அனைவரும் சகோதரர்கள், ஒரு தந்தையின் குழந்தைகள். அவரை தத்தெடுக்கப்பட்டவர் என்று கூற முடியாது. ஆத்மாக்களாகிய நாம் அவருடைய வாரிசு என்பது அனாதியாகும். அவர் பரமபிதா பரமாத்மா சுப்ரீம் சோல் ஆவார். வேறு யாரையும் சுப்ரீம் என்று கூறவே முடியாது. சம்பூர்ண பவித்திரமானவர்களை சுப்ரீம் என்று அழைக்கப்படுகிறது. அனைவருக்குள்ளும் தூய்மை இருக்கிறது என்று கூற முடியாது. இந்த சங்கமத்தில் தான் தூய்மையை இப்போது கற்றுக்கொள்கிறார்கள். கலியுக நிவாசி சத்தியுக நிவாசி என்று கூறுவது போல நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தை சார்ந்தவர்கள். சத்தியுக கலியுகத்தை பலர் அறிந்திருக்கிறார்கள். ஒருவேளை தொலைநோக்கு புத்தி உடையவர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். கலியுகம் மற்றும் சத்தியுகத்துக்கு இடைப்பட்ட காலத்தை சங்கமயுகம் என கூறுகிறோம். ஒவ்வொரு யுகத்திலும் சாஸ்திரங்கள் கூறப்பட்டே வருகிறது. நான் கூறப்பட்டு, அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் என சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கிறது. நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவது இல்லை என பாபா கூறுகிறார். நான் புருஷோத்தம சங்கமயுகத்தை சார்ந்த பிரம்மகுமார் குமாரிகள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் சத்தியுகத்திலும் இல்லை, கலியுகத்திலும் இல்லை. நிச்சயமா சங்கமயுகத்துக்கு பிறகுதான் சத்தியுகம் வரும். பாபா இந்த பேராகிராஃப் முடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க நிராகார நிலையில சிவகுமாரர்களா இருக்கீங்க. குமாரிகள் கிடையாது. சிவனுக்கு குமாரர்கள் மட்டும்தான். எங்க பரந்தாம நிலையில எல்லாருமே ஆத்மாக்கள். அங்கதான் சகோதர சகோதரன்ற உறவு இருக்குது. அது அனாதி உறவு, அவினாசி உறவு. அது போல இங்க பிரம்மாவும் இருக்காரு. பிரம்மாவுக்கும் நீங்க குமாரிகளா இருக்கீங்க. அதனால இங்க உங்களுக்கு சாக்கார சரீரம் கிடைச்சிருக்கு, ஆண் பெண் சரீரம் கிடைச்சிருக்கனால சகோதரன் சகோதரி. இப்படி உலகியல் விஷயமா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்படிப்பட்டவங்களுக்குள்ள விகார சிந்தனை, விகார பார்வையே இருக்கக்கூடாது. இங்க பிராமண தர்மம் ஸ்தாபனை ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. பிராமண குலம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. இது தர்மம் கிடையாது, பிராமணங்கிறது தர்மம் இல்ல, ஆனா ஒரு குலம் ஸ்தாபனை ஆகிக்கிட்டு இருக்குது. இது போல இங்க ஸ்தாபனை ஆகுறதுனால சத்தியகுத்திரி இப்படிப்பட்டவங்களா எல்லாரையும் சகோதரன் சகோதரி இந்த பார்வையிலே பார்ப்பாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அங்க ராஜா ராணி பிரஜைகளா இருக்காங்களே, அவங்கவுங்கள மாதிரிதான் பார்ப்பாங்க. அங்க எல்லாரும் அம்மாவை அம்மான்னு தான் பார்ப்பாங்க, அப்பாவை அப்பான்னு தான் பார்ப்பாங்க. எல்லாரையும் சகோதரன் சகோதரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நீங்க படிக்கிறீங்க, அதனால உங்களை பயிற்சி செய்யறதுக்காக எல்லாரும் இப்படி ஆத்மாக்கள்ங்கிற உணர்வு கொண்டு வரன்றதுக்காக அப்பா அந்த மாதிரி சொல்றாரு. இப்ப அப்பா ஒவ்வொரு யுகத்திலயும் வந்து உங்களுக்கு ஞானம் கொடுக்கறது கிடையாது.
ஏன்னா சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க, சத்தியுகத்துக்கும் திரேதா யுகத்திலயும் ஒரு சங்கமம் வருது இல்லையா, அந்த சங்கமத்திலயும் வந்து இந்த உலகத்தை அதர்மத்துல இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி தர்மத்துல எழுதி வச்சிருக்காங்க. அது போல திரேதாவுக்கும் துவாபரத்துக்கும் நடுவுல ஒரு சங்கமம் வருது, கலியுகம் துவாபரத்துக்கும் நடுவுல ஒரு சங்கமம் வருது இல்லையா. இந்த சங்கமத்துல எல்லாம் யுக யுகமா நான் வர்றது கிடையாது, ஒரே யுகம்தான், ஒரே கல்பத்தின் இறுதியில வரேன். இந்த கலியுகமும் சத்தியுகமும் எங்க சங்கமிக்குதோ அந்த சங்கம யுகத்துல நான் வந்துதான் இந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா இப்பதான் நீங்க தூய்மையாக வேண்டியது இருக்குது. ஏன்னா பரமாத்மாவை சுப்ரீம் சோல்னு சொல்றாங்க. குழந்தைங்க எல்லாரும் எப்பவும் ஒரே போல தூய்மையா இருக்கிறது இல்ல. ஏன்னா அரைக்கல்பமா நம்ம தூய்மையற்றவர்களா மாறிட்டோம் இல்லையா. மீண்டும் சத்தியுகத்துக்கு போகணுன்றதுக்காக அப்பா தூய்மையாக்க வந்திருக்காரு. அதனாலதான் இந்த சங்கம யுகத்தை புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்றாங்க. ஏன்னா புருஷோத்தமர்களா மாறக்கூடிய இடம் இந்த சங்கமம் தான். மத்த எந்த யுகத்திலயும் புருஷோத்தமர்களா நம்ம மாறுறது கிடையாது, மாற்றம் அடைகிறது கிடையாது அப்படிங்கறத சொல்றாருப்பா இந்த பேராகிராஃப்ல. அப்ப அங்க ஆத்மான்ற உணர்வு இருக்கும்ல பிரதர். அப்போ அங்க ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தைன்ற போது அண்ணன் தங்கைன்ற அந்த ஆத்ம உணர்வுல இருப்பாங்களா பிரதர்? அது தெரியாதுங்களா? ஆமா இருக்கும். ஆத்மான்னு புரிஞ்சிருப்பாங்க. ஆண் பெண்ணு இருக்காங்க என்னெல்லாம் தெரியும். ஆனா அவங்க ஆண் சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆத்மான்னு புரிஞ்சிருப்பாங்க. அப்ப கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவாங்க பிரதர்? அண்ணான்னு கூப்பிடுவாங்களா? அண்ணான்னு தானே கூப்பிடணும். ஆமா, பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. கிருஷ்ணருக்கு கிருஷ்ணன் தானே பேர் வச்சு கூப்பிடுறாங்க, லட்சுமியை லட்சுமி தானே கூப்பிடுறாங்க, நாராயணன் தானே கூப்பிடுறாங்க. அந்த மேல எல்லாத்துக்கும் ஒரு பேர் எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா உணர்வு வந்து தேக உணர்வா இருக்கணும், ஆத்ம உணர்வா இருக்கும். உங்க ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பேசுவாங்க. ஓ, இப்ப நம்ம இங்க ஒரு முறை கூப்பிடுற மாதிரி அங்க இருக்கும்ன்றீங்க. மாமா, சித்தப்பா. ஆமா இருக்கும், எல்லாமே இருக்கும். இருக்கும், ஆத்ம உணர்வுல இருக்கும். சரிங்க பிரதர். ஆமா. இப்பொழுது நீங்கள் சத்தியுகத்துக்கு போவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே தூய்மை இல்லாமல் யாரும் போக முடியாது. இச்சமயம் நீங்கள் தூய்மை ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் தூய்மையாக முயற்சி செய்வது கிடையாது. பலர் பத்தித்தமாகவே இருக்கிறார்கள். போக போக கீழே விழுந்து விடுகிறார்கள். பிறகு மறைந்து வந்து அமிர்தத்தை அருந்துகிறார்கள். உண்மையில் அமிர்தத்தை விட்டுவிட்டு விஷத்தை அருந்துபவர்களை சிறிது காலத்திற்கு வர விடுவதே இல்லை. ஆனால் அமிர்தத்தை அளித்த போது விகாரி அசுரர்கள் மறைந்து வந்து அமர்ந்து விட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்திர சபையில் இது போன்ற தூய்மை இல்லாதவர்கள் மறைந்து வந்து அமர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு சாபம் ஏற்படும். ஒரு தேவதை ஒரு விகாரையை அழைத்து வந்தார். அவருடைய நிலைமை என்னவாயிற்று என்று கதை கூட இருக்கிறது. கதை கூட கூறுகிறார்கள். விகாரிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக விழுந்து விடுவார்கள். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும். விகாரிகளால் முன்னேறவே முடியாது. அவர்கள் சென்று கல்லாக மாறிவிடுவார்கள் என்று கூறப்படுகிறது, சாஸ்திரத்தில் இருக்கிறது. மனிதர்கள் கல்லாகவோ மரமாகவோ மாறுகிறார்கள் என்பதெல்லாம் இல்லை. கல்புத்திக்காக புத்தி வந்து கல்லாகி விடுகிறதுன்னு பாபா சொல்றார். இங்கு வருவது தங்க புத்தியா மாறுவதற்கு. ஆனால் மறந்து விஷத்தை அருந்தினால் கல்புத்தியாக இருப்பார்கள் என்பது தெளிவாகிறது. சாஸ்திரங்களில் கூட இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. இது எதிரிலேயே இப்போது புரிய வைக்கப்படுகிறது. இந்திர சபை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. புக்ராஜ் புஷ்பராகம் தேவதை என்று விதவிதமான தேவதைகளை காண்பிக்கிறார்கள். ரத்தினங்கள் கூட வரிசை கிரமத்தில் இருக்கும் அல்லவா? சிலர் மிக நல்ல ரத்தினம், சிலர் கொஞ்சம் குறைவாக இருக்கிறார்கள். சில ரத்தினங்கள் மதிப்பு மிக்கதாக இருக்கிறது, சிலது மிகவும் மதிப்பு குறைந்ததாக இருக்கிறது. 9 ரத்தினங்களின் மோதிரம் நிறைய செய்கிறார்கள். விற்பனையும் செய்யப்படுகிறது. பெயர் ரத்தினங்கள் என்பதாகும். இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அனைவரும் அல்லவா? இது வைரம், இது மரகதம், இது மாணிக்கம், இது புஷ்பராகம் கூட இருக்கிறது. இரவு பகல் வித்தியாசம் இருக்கு. அவற்றின் மதிப்பிலும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவ்வாறுதான் மலர்களுடன் கூட ஒப்பிடப்படுகிறது. அவைகளிலும் பலவிதம் இருக்கு. யார் யார் எந்த வகை மலர் என குழந்தைக்கு தெரியும். பிராமணிகள் வழிகாட்டிகளாக வருகிறார்கள். அவர்கள் நல்ல மலர்கள். சில மாணவர்கள் கூட புரிய வைப்பதில் மிகவும் கூர்மையாக இருக்கிறார்கள்.
பாபா மலர்கள் முடிச்சுட்டு அடுத்து மாணவர்களை பத்தி சொல்றார். சில மாணவர்கள் கூட நன்றாக புரிய வைப்பதில் கூர்மையாக இருக்கிறார்கள். பாபா பிராமணிகளுக்கு மலர் கொடுக்காமல் அவருக்கு கொடுத்தார். கற்றுக் கொடுப்பவர்களை விட அவர்களுக்குள் நல்ல குணம் இருக்கிறது. சிலருக்கு கோபம் என்ற பூதம், பேராசை பூதம், இந்த மாதிரி அவகுணம் இருக்குது. இவர் மனசுக்கு பிடித்த வழிகாட்டி, இவர் 2ஆம் நம்பர் என பாபாவுக்கு தெரியும். ஒரு சில வழிகாட்டிகள் இந்த அளவுக்கு பிடித்தமானவர்களாக ஆவது கிடையாது. எவ்வளவு மாணவர்களை யார் அழைத்து வருகிறார்கள்? அவ்வளவு அவர்கள் பிடித்தமானவர்களாக இருக்கிறார்கள். கற்றுக் கொடுப்பவர்களே மாயையின் தாக்கத்தில் வந்து விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். சிலர் புதைக்குழியில் இருந்து வெளியே எடுப்பதற்கு சென்று தானும் மாட்டிக்கொள்கிறார்கள். மாயா மிகவும் கடுமையானதாக இருக்கிறது, குற்றப்பார்வை மிகவும் ஏமாற்றுகிறது என குழந்தைகளுக்கு இப்போது புரிந்து கொள்கிறார்கள். குற்றப்பார்வையோடு இருக்கிறவரை சகோதரன் சகோதரிகளுக்கு என்ன டைரக்ஷன், அதாவது ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறதோ அதன்படி நடக்கவே முடியாது. நல்ல பார்வை குற்ற பார்வையாக மாறிவிடுகிறது. குற்றப்பார்வை விலகி உறுதியான தூய்மையான பார்வை அடையும் நிலைக்கு கர்மாதித் நிலை என்று பெயர். இந்த அளவுக்கு தன்னை சோதித்துக் கொள்ள வேண்டும். ஒன்றாக இருந்தாலும் விகாரத்தோட பார்வை இருக்கக்கூடாது. இங்கே நீங்கள் சகோதரன் சகோதரியாக இருக்கிறீர்கள். இடையில் ஞானம் என்ற வாள் இருக்குது. நாம் பவித்திரமாக இருக்க வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பாபா ஈர்ப்பு ஏற்படுகிறது. அந்த நிலை இன்னும் உறுதியாகவில்லை என எழுதுகிறார்கள். இப்படி ஆகக்கூடாது என முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். முழுமையாக தூய்மையான பார்வை ஏற்படும் பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு விகார எண்ணங்களும் ஏற்படாத நிலைக்குத்தான் கர்மாதித் நிலை. இந்த குறிக்கோளை அடைய வேண்டும் பாபா சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த paragraph. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. விஷம் அமிர்தம் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அது இந்த தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடைஞ்சி எடுக்கும் போது அந்த அமிர்தத்தை எல்லாத்துக்கும் தேவர்களுக்குன்னு பிரிச்சு கொடுக்கும் போது எல்லா தேவர்களும் சாப்பிடுவாங்க. அப்ப அந்த அசுர கூட்டத்துல இருக்க அந்த ராகு கேது தேவர்களை போல வேடம் தரிச்சு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுருவாங்க. ஒரு துளி அவங்களுக்கும் கிடைச்சிரும். அத ஏமாத்திட்டாங்க பாத்தீங்களா அசுரர்கள். ஆனாலும் தேவர்களை போல அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கிருஷ்ணர் விஷ்ணு சுயதர்சன சக்கரத்தால ராகு கேதுவோட தலையை வெட்டிடுவாரு. அதுதான் தலையை ராகுவாவும் உடல் பாகம் கேதுவாவும் இன்ன வரைக்கும் அது பூஜைக்குரியதா இருக்குது இல்லையா. ஆனா அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அவங்க அழியாதவர்களா மாறிட்டாங்க. இருந்தாலும் அவங்க அசுரர்கள் தான். அப்படிங்கறதுனாலதான் அந்த கிரகணம் அப்படிங்கறத அந்த ராகு கேதுன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு அப்படிப்பட்ட சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க. அதோடைய விளக்கத்தை அப்பா சொல்றாரு. இங்கேயும் பாருங்க, விகாரிகளா இருக்காங்க. அவங்க இந்த அமிர்தம் கொடுக்கக்கூடிய ஞான அமிர்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல மறைஞ்சு ஞானத்தின் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. விகாரிகள் தான். விகாரிகள் இங்க ஞான அமிர்தத்தை சாப்பிட்டு போயிடுறாங்க, ஞானத்தை கேட்டுட்டு போயிடுறாங்களாம். ஏன்னா இது இந்திர சபையா இருக்கு. பரமாத்மா இருக்க இடம் தூய்மையானதா இருக்கணும். அப்புறம் தூய்மையானவர் இருக்க இடத்துல இப்படி அசுத்தமானவர்கள் இப்படி செய்யக்கூடாது இல்லையா. விகாரத்துல இங்க உட்காராதீங்க அப்படிங்கறத சொல்றாராப்பா. அந்த கதையை உதாரணமா வச்சு இந்த விஷயத்த சொல்றாரு. தூய்மையற்றவர்கள் இங்க இந்திர சபையில இப்படி அசுத்தம் பண்ணிட்டு போகாதீங்க, மறைஞ்சு இப்படி செய்யாதீங்க அப்படிங்கறத சொல்றாராப்பா. இதுக்கு பெரிய சாபம் கிடைக்கும், பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா இப்படி அந்த தேவதையா மாறக்கூடியவங்க இப்படி அசுரர்களை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த தேவதைகளுக்கும் கல்புத்தி ஆயிடும், அந்த அசுரர்களும் கல்புத்தியுடையவரான மாறிடுவாங்க, முன்னேற்றமே ஏற்படாது. அதனாலதான் உங்களுக்கு சாபம் உண்டாயிடும், கல்லா மாறிடுவாங்க அப்படின்லாம் அங்க பக்திமார்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்பா இங்க புத்தி கல்லா மாறி போயிடும், முயற்சி ஏற்படாம போயிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் அந்த கதைக்கு உதாரணமா சொல்றாரு. அப்புறம் ரத்தினங்களை சொல்றாரு. இங்கேயும் எல்லாம் ஒரே மாதிரி இல்ல, எல்லாரும் வரிசை கிரமமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன வரிசை கிரமம்னா, சிலர் தூய்மையான வைரமா மாறிடுறாங்க, ஒளி வீசக்கூடிய வைரமா இருக்காங்க. சிலர் மரகதமா இருக்காங்க, சிலர் மாணிக்கமா இருக்காங்க, சிலர் முத்தா இருக்காங்க, பவளமா இருக்காங்க, புஷ்பராகமா கூட இருக்காங்க, கோமேதாகம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, நவரத்னங்கள் இருக்கு இல்லையா,
அது போல இங்கேயும் தரம் அப்படிப்பட்டவங்களா இருக்குது. ஏன்னா வைரத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி இல்லையா, மாணிக்கம் புஷ்பராகம் முத்துலாம் கொஞ்சம் அதோட விலை கம்மி தானே. இது போல வரிசை கிரமமா இருக்காங்க குழந்தைங்க அப்படிங்கறத சொல்றாரு. பூக்கள் கூட உதாரணம் இருக்குது இல்லையா அப்படிங்கிறாரு. பூக்கள் மலர்கள் அது எப்படின்னா, இப்ப ரோஜா பூனா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, சகப்பா இருக்கும் பார்க்க, கூடவே மனம் வீசும், நறுமணம் வீசும் இல்லையா, குணங்கள் நறுமணம் வீசும் இல்லையா. அது போல அது முதல் தரமான பூ. இப்ப மல்லிகை பூ இருக்குதுன்னா அதுல எந்த வித கலரும் இருக்காது, வெள்ளையா இருக்கும், ஆனா மனம் மட்டும் வீசும், நல்ல நறுமணம் வீசும், அது ஒரு தரமான பூ. இப்ப எருக்கம் பூ அந்த வாசனை இல்லாத பூக்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வாசனையும் இருக்காது கலரும் இருக்காது, அப்படிப்பட்ட பூக்களும் இருக்காங்க. இதுதான் இந்த ரத்தினங்கள் மலர்கள் நம்ம வச்சப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, மொத்தமா தூய்மையானவங்களா இருக்கணும். கர்மா தீத்த நிலையை அடையணும் அப்படின்னா இப்ப நறுமணம் வீசக்கூடிய மலர்களா இருக்கணும். ரத்தினங்கள் உயர்தரமான ரத்தினங்கள், ரொம்ப வேல்யூவான ரத்தினமா நீங்க மாறணும் அப்படிங்கறத சொல்றாராப்பா. அதுக்குதான் அந்த பேராகிராஃப்ல சொல்லிட்டு இருக்காரு. இதுல லாஸ்டா சொல்றாருங்களா பாபா, உறுதிமொழி கொடுத்து இந்த லெட்டர் எழுதி தராங்கன்னு சொல்றாருல, நாங்க பவித்திரமா இருக்கணும், உறுதிமொழி எடுக்கணும்ன்றார் பாபா. ஆனால் குழந்தை என்ன சொல்றாங்கன்னா, பாபா ஈர்ப்பு ஏற்படுகுது அப்படின்றாங்களா, அந்த நிலை இன்னும் உறுதியாகலையே அப்படின்னு எழுதுறாங்களாம். அதுக்குதான் பாபா சொல்றாரு, இப்படி ஆகக்கூடாது என முயற்சி செய்து கொண்டு, இப்படி ஆகக்கூடாது அப்படி சொல்லி பாபா முயற்சி செய்து கொண்டே இருங்க அப்படின்றாரு. அது சொல்றாருங்க பிரதர் பாபா கடைசியா. ஆமா, தூய்மையான பார்வை. சொல்லுங்க பிரதர். அந்த பார்வைதான் உறுதியாகணும். ஆன்மாங்கிற பார்வையோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்காது. தேகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும். இதுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா மாயா உங்களுக்கு வெறும் பேப்பர் டைகர் தான். தேக உணர்வுல இருந்தீங்கன்னா மாயை உங்களை சர்வ சக்திவானா இருந்து எதிர்ப்பான், உங்களை அடிமையாக்குவான் அப்படிங்கறத சொல்லுவாரு. அதனாலதான் நீங்க எப்போ ஆத்மா உணர்வுலே இருங்க, எதிரில இருக்கவங்க ஆத்மானே பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சகோதரன் சகோதரிங்கிற பார்வையில பார்த்தா கூட உங்களுக்கு என்ன வரும், விகாரத்தின் உணர்வு வரும். அதனாலயே ஆத்மா சகோதரன்ற பார்வையிலே பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த தேக ஈர்ப்பு வராது அப்படிங்கிறதுக்காக அப்பா சொல்றாரு அந்த விஷயத்தை. அது கடைசியா இதான் பிரதர் லாஸ்ட் பேராகிராஃப்ல அதான் தூய்மையான பார்வை ஏற்படும் போது வெற்றி கிடைக்கும்ன்றாரு. எந்த ஒரு விகார எண்ணங்களும் ஏற்படாத நிலைக்குத்தான் கர்மாதீத்து, எந்த எண்ணமும் வரக்கூடாது. இந்த குறிக்கோளை நீங்க இந்த பேராகிராஃப்ல அடைய வேண்டும், இந்த குறிக்கோள் தான் உங்களுக்கு அப்படின்றாரு கர்மாதீத் நிலைக்கு. பாபா சொல்றாரு, எவ்வளவு அதிசயமான மாலை உருவாகிறது, 8 ரத்தினங்களின் மாலையும் உருவாகிறது. நிறைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். சூரிய வம்சம் சந்திர வம்சம் இங்கேதான் உருவாகிறது. அவர்கள் அனைவரையும் சேர்த்து முழுமை பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குங்க சந்திரவம்சங்கிறவர்கள் அவர்கள் அனைவரையும் சேர்த்து முழுமையாக தேர்ச்சி ஸ்காலர்ஷிப் அடையக்கூடியவர்கள் 8 ரத்தினங்கள் தான். இடையில் அவர்களை ரத்தினமாக மாற்றக்கூடிய வைரம் சிவனை வைக்கிறார்கள். இதனால் தான் இந்த ரத்தினங்கள் உருவாகியது. கிரகச்சாரம் பிடித்து விட்டால் 8 ரத்தினங்களின் மோதிரத்தை அனைவரும் அணிகிறார்கள். இச்சமயம் பாரதம் முழுமையிலும் ராகுவோட கிரகச்சாரம் பிடித்திருக்குது. முதலில் விருட்சபதி அதாவது பிரகஸ்பதியோட தசை இருந்தது. நீங்கள் சத்தியுக தேவதையா இருந்தீங்க, முழு உலகையும் ஆட்சி செய்தீர்கள். பிறகு ராகு திசை வந்துவிட்டது. இப்போது நம் மீது பிரகஸ்பதி திசை இருக்கிறது, இப்போது இருக்குன்றார். இப்போது நம் மீது பிரகஸ்பதி தசை இருந்தது. பெயர் விருட்சபதி என அறிகிறீர்கள். சுருக்கமாக பிரகஸ்பதி என கூறப்படுகிறது. நாம் உலகிற்கே அதிபதியா இருந்த போது பிரகஸ்பதி திசை இருந்தது. இப்போது ராகு திசை பிடித்து விட்டது. எனவே நாம் சோடியை போன்று மாறிவிட்டோம் என ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. இந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்து விடுவோமா என குருக்களிடம் சென்று கேட்கிறார்கள். இங்கே கூட பாபா சொல்றார், இங்கே கூட பாபாவிடம் நாங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டோமா பாபா என கூட கேட்கிறாங்க. இவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஏன் தேர்ச்சி அடைய மாட்டீர்கள்? ஆனால் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது, புயலை கொண்டு வரும். இச்சமயம் சரி, இன்னும் போக போக இன்னும் நிறைய புயல் வந்தால், இப்போது நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். பிறகு நான் எப்படி உத்தரவாதம் அளிக்க முடியும்?
முன்பு மாலையை உருவாக்கினார். அதில் யாருக்கு 2வது 3வது இடத்தை ஒதுக்கினாரோ அவர்கள் இன்று இல்லை, ஒரேடியாக முள்ளாக மாறிவிட்டார்கள். எனவே பிராமணர்கள் மாலையை உருவாக்கவே முடியாது என பாபா கூறுகிறார். யுத்த மைதானம் அல்லவா இது? இன்று பிராமணன், நாளை சூத்திரன் ஆகி விடுகிறார்கள், விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள் என்றால் சூத்திரன். ராகுவின் திசை பிடித்து விட்டது, துரோகி ஆகிவிட்டார்கள். இவ்வாறு எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். ஒரு ராஜ்யத்தில் இருந்து சென்று இன்னொரு ராஜ்யத்தில் சரணடைந்து விடுகிறார்கள். அவர்களும் பார்ப்பார்கள். தனக்கு பயன்படுவார் என்று தெரிந்தால் அடைக்கலம் கொடுத்து விடுகிறார்கள். சிஸ்டர் இருக்கட்டும். குரு திசை ராகு திசையை சொன்னார். இப்போ உங்களுக்கு குரு திசை அமர்ந்திருக்கு. சத்தியுக திரேதாயுக வரைக்கும் உங்களுக்கு குரு திசை இருக்குது. அதனாலதான் நீங்க உலகத்தின் எஜமானர்களா இருந்தீங்க. அதத்தான் பிரகஸ்பதி திசை, குரு திசை, விருட்சபதியின் திசை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சத்தியுகம் திரேதாயுகம் தந்தை உருவாக்கி கொடுத்த உலகம் தானே. அப்ப அதனாலதான் அது ஃபுல்லா குரு திசையா இருந்துச்சு. துவாபர கலியுகம் உங்களுக்கு ராகு திசை பிடிச்சிருச்சு. அப்ப கிரகச்சாரம் பிடிச்சதுனால தூய்மையற்றவர்களா மாறி வந்துட்டீங்க. ஒரே ஒரு விஷயம், ராகு பிடிச்சிச்சுன்னா ராகுன்றது வந்து இந்த தலைய வெட்டினது தானே பிரதர்? ராகுவும் கேதுவும் இதுல ராகுவ சொல்றாங்க பாபா. ஆமா ராகு இல்ல சிஸ்டர், ஜோதிடத்திலேயே ராகு திசை பிடிச்சதுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஜோதியம் சொல்றதுமா எப்ப சொல்றாங்க? குரு திசை குரு பார்வை அமர்ந்துச்சுன்னா நமக்கு யோகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதான் ராஜயோகம் தானே சொல்லுவாங்க. குரு குரு பார்வை இருந்தா ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதுல கூட ராஜயோகம் இருக்கு இல்லையா? பாபா முன்னாடி பேராகிராஃப்ல சொன்னார்ல, அத கேட்ட ராகு தலைய வெட்டனால ராகு கேது ஆயிடுதுன்னு, அந்த ராகு பார்வை தான் பாபா சொல்றாருங்களான்னு கேக்குறேன். ஆமா, அந்த ராகு கேதுதான் எங்க கிரகணமா அமைச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல விஷயமா. கிரகணங்கள் இருக்கு இல்லையா? 9 கிரகணங்கள் இருக்கு இல்லையா சிஸ்டர்? கோயில்ல தானே இருக்கீங்க, தெரியாதா உங்களுக்கு? ஆமா, 9 நவகிரகம் இருக்குங்க பிரதர். ராகு கேது சூரியன் சந்திரன் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு பாத்தீங்கன்னா, ராகுக்கு வந்து தலை வந்து மனுஷன் தலையா இருக்கும், அசுர மனித தலையா இருக்கும், உடம்பு வந்து பாம்பு மாதிரி இருக்கும். ஆமா, கேதுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு மனுஷன் மாதிரி இருக்கும், தலை வந்து பாம்பு மாதிரி இருக்கும். அதுதான் ராகு கேதுன்னு சொல்றது. பாம்புங்கிறது என்னது? விஷம் தானே. அதத்தான் அங்க உதாரணமா அப்படி காமிச்சிருக்காங்க. அசுரர்கள், தேக அபிமானத்துல இருக்கக்கூடிய அசுரர்கள், விகாரத்துல விழுந்தவங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி காமிச்சிருக்காங்க பாம்பு போல. இப்ப நமக்கு கிருஷ்ணர் கூட எதுக்கு 5 தலையை விரிச்சு அந்த பாம்பு மேல படுத்திருக்காங்க? ஆதிசேஷன் மேல 5 விகாரங்களை அடிமையாக்குறதுனாலதான். அது போல ராகு கேதுவும் பாம்பு போல, தேக அபிமானத்தின் பாம்பு. அசுரர்கள் வந்து இங்க ஞான அமிர்தத்தை சாப்பிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது, தூய்மையற்றவர்கள் இந்த இந்திர சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. மதுபன இந்திர சபைன்னு சொல்றாரு அப்பா. அதத்தான் அங்க அப்படி சொன்னாங்க. இங்க ராகு திசைங்கிறது இது ஜோதிடத்தின் அடிப்படையில சொல்றாரு அப்பா. சரி, குரு பார்வை இருந்தா உங்களுக்கு யோகம், அரை கல்பம். இப்ப கூட உங்களுக்கு குரு பார்வை அமர்ந்தாச்சு. சங்கம யுகம், சத்தியுகம், திரேதாயுகம் 3மே உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கக்கூடிய நேரம். அதனால உங்களுக்கு உலகத்தின் அதிபதியா இருந்தீங்க, ராஜயோகமா ராஜாவா இருந்தீங்க எல்லாரும். அப்படியே துவாபர கலியுகம் வந்து ராகு திசை அமர்ந்துருச்சு. ராகு திசை இருந்தா கஷ்டம் தானே, துக்கம் தானே, அசாந்தி தானே. அப்படின்னாலும் துவாபர கலியுகத்துல கொஞ்சம் கொஞ்சமா துக்கத்தை அனுபவிச்சு இறுதி நேரத்துல ரொம்ப துக்கத்துல தள்ளி விட்டுருச்சு இந்த ராகு. தேக அபிமானம்ங்கிற அந்த பாம்பு, 5 விகாரங்களின்ற பாம்பு உங்களை ரொம்ப துக்கமானவரா ஆக்கிருச்சு. இப்ப மறுபடியும் தந்தை வந்து உங்கள் மீது குருவின் பார்வை பட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீங்க மறுபடியும் ராஜா ஆக போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. புரியுதுங்களா? ஆமா, துரோகின்றது என்ன அப்படின்னா, பாபா வந்து அந்த காலத்துல இவங்க எல்லாம் அடுத்தடுத்த நிலையில இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க, செகண்ட் இவங்க, தேர்ட் இவங்க, ஃபோர்த் இவங்கன்னு அப்பா ஒரு மாலை உருவாக்கி இருந்திருக்காரு போல. 108ல வருவாங்க, 8ல வருவாங்க அப்படின்னு. அப்பா யார 2ஆம் நம்பர்ல வச்சிருந்தாரோ, 3ஆம் நம்பர்ல வச்சிருந்தாங்களோ அவங்களே அப்பா விட்டுட்டு போயிட்டாங்களாம். பிரம்மா பாபா பரமாத்மா விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா தேகத்தின் அகங்காரம், நான் தான் பெரியவன், நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும், நான் உயர்ந்தவனா மாறிட்டேன் அப்படிங்கிற அந்த தேக அகங்காரம் வந்தோடனே அடுத்தடுத்த விகாரமும் சேர்ந்து வந்துருச்சு. கோபம் வந்துரும், பற்று வந்துரும், பேராசை வந்துரும். பேராசை வந்துருச்சு இல்லையா?
நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும், எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் எனக்கு அப்படிங்கிறது எல்லாமே விகாரம், ராயல் ரூபத்தின் விகாரம். அது எல்லாமே அந்த 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்ததுனாலதான் அவங்க எல்லாரும் அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த பிராமணர்களின் மாலைய உருவாக்க முடியறது இல்ல. இது இறுதி நேரத்துலதான் இந்த பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடியும். நீங்க எப்ப கர்மாத்தீத்த நிலையை அடையிறீங்களோ அப்பதான் இந்த மாலையை உருவாக்க முடியும்ன்றதுக்காண்டி அப்பா அந்த சொல்றாரு. பாபா சொல்றாரு ராகவேந்திர நவரத்ன மோதிரம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க பிரதர். அந்த ரவரத்ன மோதிரத்துல வந்து ஒண்ணு விலை ஜாஸ்தி, ஒண்ணு விலை கம்மி, அந்த மாதிரி 8 இருக்குங்களா பிரதர்? நடுவுல இருக்கிற அந்த இது மட்டும் வைரம் விலை மதிப்பானது சுபாபா. மத்ததுல வந்து அஸ்தரத்னங்கள் தானே, இங்க அஸ்தரத்னங்கள் தானே அங்க சத்தியவத்துல லட்சுமி நாராயணனா வர போறாங்க. ஆமா ஆமா, அந்த 8 ரத்தினம் அது. ஆமா, அந்த பாஸ் வித் ஹானர் அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட் வாங்கின அந்த 8 ரத்தினங்கள், அந்த 8 ரத்தினங்களுடைய அடையாளமா தான் அந்த அஸ்த ரத்தின மோதிரம் போடுறாங்க. அப்ப அந்த 8 ரத்தினங்களும் விலை உயர்ந்தவை, கரெக்ட்டுங்களா? விலை உயர்ந்ததுன்னா பொருட்களை சொல்லல சிஸ்டர், அந்த 8 ரத்தினங்கள் ஆத்மாக்கள் இருக்கா இல்லையா, அவங்களுடைய மகிமையை சொல்றாரு. அவங்களுடைய நினைவு சின்னமா இங்க ஒரு ஸ்தூல பொருள் போடுறாங்க. ஆமாங்க பிரதர், போட்டிருக்காங்க இங்க எங்க வீட்ல போட்டிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லா கிரகச்சாரத்துல இருந்து விடுபட்ட தூய்மையான ஆத்மாக்கள், அவங்களுடைய நினைவு சின்னமா தான் இங்க அந்த மோதிரத்தை போட்டா கிரகச்சாரம் விலகும் சொல்றாங்க அப்படிங்கறது சொல்றாருப்பா. கிரகச்சாரத்துக்கு உதாரணமா அந்த 8 ரத்தினங்களை சொல்றாங்க. அவங்க 8 ரத்தினங்களும் கிரகாச்சாரத்துல இருந்து விடுபட்டு முழுமையான தூய்மை நிலையை அடைஞ்சவங்க. அவங்களுடைய நினைவு சின்னத்தின் ஆதாரத்துல இங்க ஒரு ஸ்தூல பொருள் இவங்க மோதிரத்தை போட்டா கிரகச்சாரம் விலகுது அப்படிங்கறத சொல்றாங்க. சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்காங்களாம் அப்படி. அந்த ராகுவின் திசை பிடித்து விட்டது, துரோகி ஆகிவிட்டு இருக்கார்கள். இன்று எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. இவ்வாறு எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. ஒரு ராஜ்யத்தில் இருந்து சென்று இன்னொரு ராஜ்யத்துக்கு சரணடைந்து விடுகிறார்கள். இது என்ன ராஜ்யம் தெரியுமா உங்களுக்கு? இது ராஜ்யம் என்ன ராஜ்யம்? இங்க இருந்து பிரதர், நம்ம ராஜ்யத்துல இருந்து, நம்ம இப்போ இந்த சுபாபாவோட ராஜ்யம் இப்ப நடக்குது இல்ல? ஆமா, ராமராஜ்யத்துல இருந்து ராமராஜ்யத்துல. ஆமா, இப்ப ராமராஜ்யம் நடக்கிறதுக்காக ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு வந்துட்டு சங்கம யுகத்துக்கு வந்துட்டு மறுபடியும் ராவண ராஜ்யத்து பக்கமே பின்னாடி போயிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. எப்படின்னா, சங்கம யுக வாசியா மாறிட்டு சத்தியுக வாசியா தான் முன்னாடி போகணும். சங்கம யுக வாசிகள் எப்பயும் சத்தியுகத்தை நோக்கி முன்னாடிதான் போகணும். ஆனா அந்த துரோகிகள் என்ன ஆயிட்டாங்க, சங்கம யுக வாசியா இருந்தாங்க, திரும்பவும் பழையபடி போயிட்டாங்க. முன்னாடி கலியுக வாசியா ராவண ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டாங்க. புது ராஜ்யத்துக்கு வந்துட்டு மறுபடியும் பழைய ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதுதான் சொல்றாரு அப்பா. அவர்களும் பார்ப்பார்கள், தனக்கு பயன்படுவார் என்று தெரிந்தால் அடைக்கலம் கொடுத்து விடுகிறார்கள். இவ்வாறு பலர் தேச துரோகிகள் ஆகி விமானம் உட்பட எடுத்து சென்று வேற ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் விமானத்தை திரும்ப கொடுத்து விடுவார்கள். அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து விடுவார்கள். விமானத்துக்கு அடைக்கலம் கொடுப்பது இல்லை. அது அவர்களின் சொத்து. அவர்களின் பொருளை அவர்களுக்கே கொடுத்து விடுவார்கள். மற்றபடி மனிதனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள். இது என்ன பிரதர் அர்த்தம்? லாஸ்டா விமானம் எல்லாம் சொல்றாங்க. விமானம்ங்கிறது இப்ப நம்மளுடைய மனம் புத்தி இருக்கு இல்லையா, விமானம். ஆமா, அதுதான் ராமராஜ்யத்துக்குள்ள போயிட்டு திருப்பி கலியுக வாசியா அந்த ராவண ராஜ்யத்துக்குள்ளே போயிருச்சு இல்லையா? அதான் மனம் புத்தி ஒரு விமானம்னு சொல்லலாம். இந்த உலகத்துல கூட சொல்றாங்க இல்லையா, பக்கத்து நாட்டுல விமானப்படையெல்லாம் விமானம் கடனா கொடுக்கறாங்க, சொத்து இதெல்லாம் விமானங்கள்லாம் தயாரிச்சு கொடுக்கறாங்களா சிஸ்டர்? அந்த விஷயம் இருக்குது இல்லையா, அதுவும் ஒப்பிட்டு சொல்லலாம். இப்ப நம்ம மனம் புத்தியும் விமானம் மாதிரி தான், அதையும் கூட ஒப்பிட்டு சொல்லலாம். 2 விதமாவும் சொல்லலாம் அத. ஓகே, அவ்வளவுதான் பிரதர். ஆமா, அதான். ஓகே, அந்த விமானத்தையும் திருப்ப கொடுத்து விடுகிறார்கள் அப்படின்னா அது என்ன? இந்த விமானம் இப்ப கடனா கொடுத்தா திருப்பி கொடுத்துதானே சிஸ்டர்? ஓ, அத சொல்றாரு, அவங்களுக்கு திருப்ப கொடுத்துருமா? ஆமா, இப்ப சண்டையிட்டு போர் பண்ணிக்கோங்க, எங்க பொருட்களை பயன்படுத்தி, எங்க விமானத்தை பயன்படுத்தி போர் நடத்திக்கோங்க, ஆனா விமானத்தை திருப்பி கொடுத்துருங்க எங்க கிட்ட அப்படின்ற மாதிரி கடன் ஒப்பந்தம் எல்லாம் போடுறாங்க இல்லையா, கான்ட்ராக்ட் பேசுறாங்க இல்லையா, அத சொல்றாரு அப்பா. ஏதாவது போர் நடந்தா அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு. சரி சரிங்க பிரதர், நடுவுல அதான் இது சொன்னார். சரி, இப்பொழுது குழந்தையாக நீங்கள் தந்தையிடம் சரணடைந்துள்ளீர்கள்.
எங்களுடைய மரியாதையை காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறீர்கள். என்னை இவர்கள் துயில் உரிக்கிறார்கள், பதித்தமாவதிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று திரௌபதி அழைத்தார். சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் துயில் உரிப்பதே கிடையாது. அவர்களுக்கு சம்பூர்ண நிர்விகாரி என்கிறார்கள். சிறிய குழந்தைகள் கூட நிர்விகாரியாக இருக்கிறார்கள். இல்லறத்தில் இருந்தாலும் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கிறார்கள். கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் கூட நிர்விகாரியாக இருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் நரலிருந்து நாராயணாக, நாரையிலிருந்து லட்சுமியாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்கிறார்கள். அதுவே நிர்விகாரியான உலகம். அங்கே ராவணன் கிடையாது. அதற்கு ராமர் ராஜ்யம் என்று பெயர். ராமர் என்று சிவபாபாவுக்குத்தான் கூறப்படுகிறது. ராமரின் பெயரை ஜபித்தல் என்பதன் பொருள் தந்தையை நினைவு செய்வது என்பது. ராம் ராம் என்று கூறும்போது புத்தியில் நிராகார், தந்தைதான் நினைவுக்கு வர வேண்டும். தந்தைதான் புத்தியில் இருக்கிறார். ராம் ராம் என்று கூறுகிறார்கள். சீதையை விட்டு விடுகிறார்கள். கிருஷ்ணரின் பெயரை எடுக்கும் பொழுது ராதையின் பெயரையும் விட்டு விடுகிறார்கள். இங்கே தந்தை ஒருவரே, அவர் என்னை மட்டும் நினையுங்கள் என்று கூறுகிறார்கள். கிருஷ்ணரை பதித்த பாவன் என்று கூற முடியாது. சிறிய வயதில் ராதை கிருஷ்ணரும் சகோதரி கிடையாது. வெவ்வேறு ராஜ்யத்தினர். குழந்தைகள் தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். குழந்தைகள் மலர் போன்றவர்கள். அவர்களுக்கு விகாரத்தின் பார்வை இருக்காது என பாபா கூறுகிறார். பெரியவர்கள் ஆகிற பொழுதுதான் பார்வை மாறுகிறது. ஆகவேதான் குழந்தையையும் மகாத்மாவையும் சமம் என்று சொல்கிறார்கள். அதாவது குழந்தை மகாத்மாவை விட உயர்ந்தவர். மகாத்மாவிற்கு நாம் விகாரத்தினால் பிறக்கிறோம் என்று தெரியும். குழந்தைக்கு அதுவும் தெரியாது. குழந்தை அப்பாவினுடையவர் ஆனதும் சொத்து கிடைத்து விடுகிறது. அப்பாவுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் உலக ராஜ்யத்தின் அதிபதி ஆகிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கே அதிபதியாக இருந்தீர்கள் என்பது நேற்றைய விஷயம். இப்பொழுது மீண்டும் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். இவ்வளவு பிராப்தி கிடைக்கிறது. எனவே கணவன் மனைவி சகோதரன் சகோதரியாக தூய்மையாக இருப்பது என்ன பெரிய விஷயம்? சிறிதாவது முயற்சி செய்ய வேண்டும். வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப பிரகஸ்பதி தசையில் செல்கிறார்கள். சொர்க்கத்துக்கு செல்கிறீர்கள். பிறகு படிப்புக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்த பதவி பெறுகிறார்கள். சிலர் மத்தியமான பதவி அடைகிறார்கள். சிலர் மலராகிறார்கள். சிலர் என்னவோ ஆகிறார்கள். தோட்டம் அல்லவா? பிறகு பதவியும் அவ்வாறே கிடைக்கிறது. இவ்வாறு மலராவதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். ஆகையால் குழந்தைக்கு காண்பிப்பதற்காக பாபா மலர்களை எடுத்து வருகிறார். தோட்டத்தில் பல்வேறு விதமான மலர்கள் இருக்கிறது. சத்தியுகம் என்பது மலர் தோட்டம். இது இப்போது இருப்பது முள்ளின் காடு. இப்போது நீங்கள் முள்ளில் இருந்து மலராவதற்கு முயற்சி செய்றீங்க. ஒருவருக்கொருவர் முள் போன்று குத்தி கொண்டு இருக்கிறார்கள். குத்துவதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு வெற்றி மாலை வருகிறார்கள், வெற்றியும் அடைகிறார்கள். காமத்தை வெல்வதால் தான் உலகத்தை வெல்ல முடியும் என்பது முக்கியமான விஷயம். இது குழந்தைகள் தான் செய்ய வேண்டும். இளைஞர்கள் மிகவும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். பாபா சொல்றார் இளைஞர்களுக்கு. வயதானவர்கள் சற்று குறைவு. வானப்பிரஸ்த நிலையை அடைந்தவர்களுக்கு இன்னும் குறைவு. குழந்தைகளுக்கு குறைவு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப எல்லாரும் முற்களா இருக்கீங்க. முள்ளிலிருந்து மலரா மாத்திரத்தான் தந்தை வந்திருக்காரு. இந்த ராவண ராஜ்யம் மொத்தமும் முள்காலா இருக்கு. ஏன்னா எல்லாருமே காம விகாரத்தின் அடிமைகளா இருக்காங்க. இந்த காம விகாரத்துல இருந்து தந்தை உங்களை விடுவிச்சு மலர்களா மாத்துறேன் அப்படிங்கிறாரு. தூய்மையான மலர்களா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாருப்பா. அதனாலதான் இது முள்காடா இருக்கு, அது மலர் தோட்டமா இருக்குது. அதனாலதான் தந்தைக்கு பேரு பபுல்நாத், முற்களை எல்லாம் மலராக்கக்கூடியவர்னு பேர் இருக்கு. இப்ப இந்த விகாரிகளை தான் சம்பூர்ண நிர்விகாரிகளா மாத்துறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அங்க திரௌபதிய கூட துயில் விரிஞ்சிருக்காங்க. அது கூட விகாரத்தின் இதா இருக்குது. அந்த காம விகாரத்தின் ஒரு அவமான செயலா இருக்குது. அப்படிப்பட்டவங்களதான் என்ன செஞ்சாங்க திரௌபதி? இறைவனே என்னையே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையா என்னை காப்பாத்துங்கன்னு திரௌபதி கூப்பிட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து சேலையை கொடுத்து உதவுன மாதிரி அங்க கதையை அமைச்சிருக்காங்க. அது போல தந்தையும் வந்து உங்களை அந்த தூய்மை அந்த விகாரத்துல வலையில விழாம உங்களை தந்தை வந்து காப்பாத்துறேன். எவ்வளவு நாளைக்கு? 21 பிறவி சொர்க்கத்தின் ஆஸ்தி இருக்க வரைக்கும் உங்களுக்கு. அதனாலதான் அந்த விஷயம் அப்படி காட்டப்பட்டிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. தூய்மையா நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக.
ஏன்னா சொர்க்கத்துல வாழும்போது அந்த மலர் தோட்டத்துல வாழும் போது நம்ம தூய்மையா இருப்போம் இல்லையா. தந்தை வந்து உங்களை இந்த துயில் உரியக்கூடிய இந்த விஷயத்துல இருந்து உங்களை காப்பாத்துறேன் 21 பிறவிக்கு. சொர்க்கத்துல வாழும் போது யாருமே விகாரம் உடையவரா இருக்க மாட்டீங்க, சம்பூர்ண நிர்விகாரிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மலர்களையும் சொல்லிட்டேன் இல்லையா, மலர்கள் இப்படி இருக்குது அப்படின்னு. மலர்கள் ஒரு சில வகைகள் இருக்கு. ஆமா ஆமா, அதான் தந்தை வந்து முள்ளுன்னு சொல்றது வந்து இந்த விகாரத்தின்னு தான் முள்ளுன்னு சொல்றாரப்பா. மலர்கள் சொல்றது இந்த தூய்மையத்தான் தூய்மையின் மலர்கள் அப்படின்னு சொல்றாரப்பா. அதை புரிஞ்சுக்கணும். தந்தை இப்படிப்பட்டவங்கள அப்படி மாத்துறேன் அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். ஓகே, இதுல பாப்பா சொல்றாருங்களே அந்த சீதை பெயர் எடுக்க மாட்டாங்க இங்க வந்து, அது என்னங்க பிரதர்? சீதை பெயர் எல்லாம் எடுக்கிறது இல்லல்ல, கிருஷ்ணர் பெயர் தான் எடுக்கிறாங்க. ஆமா ஆமா, சீதை பேர் அது ராமர். இது ராமன் வந்து அங்க இது திரேதா யுகத்துல வாழ்ந்தார் இல்லையா ராமர் வந்து. ஆமா, அவர் வந்து பகவான் கிடையாது, ஆத்ம ராமன் இருக்காரு இல்லையா, சிவபாபா சிவபரமாத்மா இருக்காரு இல்லையா, அவரைத்தான் ஆத்ம ராமன் சொல்ல முடியும், அவரைத்தான் பகவான் சொல்ல முடியும். இந்த திரேதா யுகத்துல வாழ்ந்த ராம் சீதைய வந்து பகவான் சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. ஓ சரி சரி, அததான் சொல்றேன். ஆமா, கிருஷ்ணனும் ராதை வந்தும் கூட சகோதரன் சகோதரி கிடையாது. கிருஷ்ணர் வந்து ஒரு ராஜ்யத்தின் இளவரசர், ராதை வந்து ஒரு ராஜ்யத்தின் இளவரசி. அவங்க 2 பேரும் சேர்ந்து திருமணம் செய்துக்கிடும் போதுதான் ராஜா ராணி ஆகிறாங்க, மகாராஜா மகாராணி ஆகிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு லட்சுமி நாராயணன்ற பேர் வைக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. லாஸ்டா இது சொல்றாருங்க பிரதர், அதான் அந்த இது வெல்ல முடியும் யாரால, குழந்தை அந்த இளைஞர்களுக்கு கஷ்டம். ஆமா, விகாரத்தை விடுறது சொல்றாரு. இளைஞர்கள் வந்து ரொம்ப கவனம் கொடுத்து பயிற்சி செய்ய வேண்டியதா இருக்குது. வானப்பிரஸ்திகளுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னா விகாரத்தின் தன்மை குறைஞ்சு போயிடும், ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்காது. விகாரத்தை விடுறது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். வயசானவங்களுக்கு ரொம்ப வானப்பிரஸ்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு சுத்தமாவே இருக்காது, விகாரத்தின் சிந்தனையே இருக்காது. இப்ப அந்த கலியுகத்துல அது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது. அப்பா அப்படி இருந்தப்ப சொல்றாரு, அவங்க எல்லாம் ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியது இல்ல, கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே அவங்க அந்த தூய்மை நிலையை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் நடுத்தர வயசு இருக்கவங்க முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும். கணவன் மனைவியா சேர்ந்து இருப்பாங்க, இருந்தாலும் நீங்க இல்லற வாழ்க்கையில இருந்தாலும் தூய்மையா மாறுறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். இளைஞர்கள் கல்யாணமே திருமணமே செய்துக்கலைனாலும் அவங்க 2 பக்கமும், இந்த பக்கம் ஆத்துலயும் ஒரு கால் சேத்துலயும் ஒரு கால் வச்சது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருமணம் செய்துக்கிறாதீங்கன்னு அப்பா சொல்றாரு இல்லையா. அப்படி இருந்தீங்கன்னா தூய்மையா இருப்பீங்க. ஏன்னா மாறி திருமணம் செய்துக்கிட்டா மறுபடியும் போய் விகாரத்துல விழுந்து அப்புறம் முயற்சி செய்ய முடியாம போயிடும் இல்லையா. அதுக்காக இளைஞர்கள் தான் கவனமா இருக்க வேண்டியது இருக்குது. குழந்தைகள் வந்து பாலியல் இந்த பால பிரம்மச்சாரியாவே மாறிடுறாங்க இல்லையா இப்ப எல்லாம். அதான் குழந்தைகள் ஆரம்பத்திலேயே முயற்சி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டாங்க ஞானத்தை அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்தே தூய்மையா இருந்துருவாங்க, அவங்களுக்கும் பெருசா பிரச்சனை இருக்காது அப்படிங்கறத சொல்றாருப்பா. ஏன்னா அவங்க கூட ஸ்கூலு பள்ளிக்கூடம் எங்கேயா போயிட்டாங்கன்னா அங்க கூட தீய சகவாசம் வந்துடும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துகிட்டு தப்பான வழியில போயினாலும் போயிடலாம் அந்த பால பிரம்மச்சாரிகளா இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட. அப்ப எல்லாருமே கவனம் கொடுக்க வேண்டியதுதான் இருக்குது அந்த தூய்மைக்கு அப்படிங்கறத சொல்றாரு. காமத்தை வென்றாதான் உலகத்தை வெல்ல முடியும் அப்படிங்கறதையும் புரிய வைக்கிறாரு. எல்லா ஆதாரமும் தூய்மையில இருக்கு. இன்னைக்கு அத சொல்றாரு, அதை இப்ப சொல்றாரு, நமக்கு உலகின் ராஜ்யத்தில் சொத்து கிடைக்கிறது, அதற்காக ஒரு பிறவி தூய்மையாக இருந்தால் என்ன என இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஒரு பிறவி தானே தூய்மையா இருக்க போறீங்க. ஒரு பிறவி தூய்மையா இருக்காங்கன்னா எவ்வளவு, அரை கல்பம் 2500 வருஷம் முழுக்க சுகம் நிறைந்தவர்களா இருக்க போறீங்க. அடுத்து வர 2500 வருஷம் உங்களை தேவதையா பூஜை செய்ய போறாங்க. இந்த ஒரு பிறவி தான் நீங்க தூய்மையா இருந்தீங்க. அரை கல்பம் உங்களுக்கு சொர்க்கத்தின் பாக்கியம் கிடைக்குது, அரை கல்பம் உங்களை உயர்ந்த கோயில்ல வச்சு பூஜை செய்யக்கூடிய மூர்த்தியா நீங்க இருக்க போறீங்க. அப்ப எப்படிப்பட்ட தேவாத்மாவா மாற போறீங்க. இவ்வளவு பாக்கியத்தை உங்களுக்கு கிடைக்குது. தந்தைக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைகளா மாற போறீங்க. பரமாத்மாவுக்கே இவனுக்கே பிடிச்ச பெருமை மிக்க குழந்தைகளா மாற போறீங்க. இவ்வளவு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஒரு பிறவி உங்களால தூய்மையா இருக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் கேக்குறாரு. அது இந்த 100 வருஷத்துக்குள்ளதான் கடைசியா லாஸ்ட் ஸ்டேஜ். அதுதான் ஒரு பிறவின்றார் பாபா.
ஆமா. அதானே பிரதர், பாபா வந்ததுக்கு அப்புறம் தானே 85 வருஷமா மாறி இருக்காங்க எல்லாரும். அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது இல்ல எப்படின்றது. அதுதான் இருந்திருக்கிறாங்கன்னு பாபா சொல்லுவாரு. நீங்க எல்லாம் இதுதான் எல்லாம் எழுதியிருக்கீங்க சாஸ்திரம், அப்பெல்லாம் கொஞ்சம் தூய்மையா தான் இருந்திருந்தீங்க அப்படின்னு கூட சொல்றாரு. இந்த லாஸ்ட் பிறவிதான். ஓகேங்க. பாபா சொல்றாரு, இந்த ஒரே ஒரு பிறவி தூய்மையா இருந்தா என்ன என அறிகிறீர்கள், அவர்களுக்குத்தான் பால பிரம்மச்சாரி என்று பொருள். கடைசி வரை தூய்மையாக இருக்கின்றார்கள். தூய்மையாக மாறக்கூடியவருக்கு பாபாவோட ஈர்ப்பு ஏற்படுது. ஞானம் கிடைத்து விட்டால் தப்பித்துக் கொள்கிறார்கள். தப்பித்துக் கொள்ளலாம்ன்றார். சின்ன வயசுல ஞானம் கிடைச்சா சிறிய குழந்தைகள் தான் தூய்மையாக இருப்பார்கள். பிறகு வெளியே பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது அந்த தொடர்பின் தாக்கம் ஏற்படும். நல்ல சங்கத்தில் இருந்தால் பிரகாசிப்பார்கள், தீய சங்கத்தில் இருந்தால் மூழ்கி போவார்கள். நான் உங்களை சிவனோட ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறேன் என பாபா கூறுகிறார். சத்தியுகம் என்பது முற்றிலும் புதிய உலகம். மிகவும் குறைவான மனிதர்கள் அங்கு இருப்பார்கள். பிறகு வளர்ச்சி அடையும். அங்கே மிக சில தேவதைகளே அங்கு சில தேவதைகள், கொஞ்சமான தேவதைகள் தான் இருக்கிறார்கள். எனவே புதிய உலகத்துக்கு செல்ல இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும் அப்படி சொல்லி பாபா நல்லது சொல்றாருங்கிறது. ஆமா, எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு வாணி, தூய்மையின் வாணி. இன்னைக்கு அதுதான் சொல்றாரு பிரதர், தூய்மை பத்தி சொல்றாரு நிறைய. ஓகே, அடுத்து வாசிங்க. இதுல எல்லாமே சொன்னதுதான் எல்லாமே சொல்லிட்டீங்க. அதான் இப்போ இதுக்குதான் போனோம், தாரணைக்கு. இன்னொரு சொல்றேன் பிரதர், இப்ப முடிஞ்சிருச்சு வாணி. தாரணை போலாமா? சரிங்க பிரதர். ஓகே, தாரணைக்கான இது பாபா என்ன சொல்றாருன்னா, தாரணை செய்யறதுக்கு பாபாவோட மனதுக்கு பிடித்தமானவர் ஆவதற்காக குணவான் ஆக வேண்டும். நல்ல நல்ல குணங்களை கடைபிடித்து மலர் போல ஆக வேண்டும். அவகுணங்களை நீக்க வேண்டும். யாரையும் முள் போன்று குத்தவே கூடாது. முழுமையாக தேர்ச்சி அடைவதோடு ஸ்காலர்ஷிப் அதையும் பெற வேண்டும். அப்படின்னா எதுவுமே நினைவில் வராத அளவுக்கு முழுமையான தூய்மையான பார்வை அந்த மாதிரி பார்வை வருமாறு மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் குரு பார்வை, குருவின் பார்வை எப்பயுமே இருக்கணும்ன்றாரு. உங்களுடனே இருக்க வேண்டும் அப்படி முடிக்கிறாரு. அடுத்தது வரதானம் பிராமண வாழ்க்கையில் அனைத்து கஜானாக்களையும் பயனுள்ளதாக்கி சதா பிராப்திகள் நிரம்பியவர் ஆகக்கூடிய திருப்தி மணி ஆகுக. பிராமண வாழ்க்கையில் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய கஜானா திருப்தியாக இருப்பது. எங்கே பிராமண வாழ்க்கையில் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய கஜானா திருப்தியாக இருப்பதாகும். திரும்ப அதே படிச்சுட்டேன் பிரதர். வேறுங்க பிரதர். ஆமா, 2 தடவை படிச்சுட்டேன். பிராமண வாழ்க்கையின் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய கஜானா திருப்தி. எங்கே அனைத்து பிராப்திகள் இருக்கோ அங்கே திருப்தி இருக்கும். எங்கே திருப்தி உள்ளதோ அங்கே அனைத்தும் இருக்கும். யார் திருப்தியின் ரத்தினமாக இருக்கிறார்களோ அவர்கள் சர்வ பிராப்தி சொரூபமாக இருப்பார்கள். அவர்களது பாடல் எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அதையெல்லாம் அடைந்து விட்டேன். அதுபோல் சர்வ பிராப்தி சொரூபம் ஆவதற்கான விதி இப்பொழுது கிடைத்துள்ள சர்வ கஜானாக்களையும் பயன்படுத்துவதாகும். ஏனென்றால் எவ்வளவு பயனுள்ளதாக்குறீங்களோ அந்த அளவு கஜானாக்கள் அதிகரித்து கொண்டே செல்லும். இதுதான் திருப்தியத்தான் அப்பா மணின்னு சொல்லுவாரு. திருப்தி மணி. தூய்மையத்தான் தூய்மையின் மணி அப்படின்னு சொல்லுவாரு. மத்த எந்த குணங்களையும் மணின்னு பேரு அடைமொழி வச்சு சொல்ல மாட்டாரு. திருப்தி மணி தூய்மை மணின்னு சொல்றல சிஸ்டர், அது போல அன்பு இருக்க அன்பு மணின்னு சொல்ல மாட்டாரு. பொறுமையா இருக்கணும் பொறுமை மணின்னு சொல்ல மாட்டாரு. அமைதியா இருக்கணும் அமைதி மணின்னு சொல்ல மாட்டாரு. மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சி மணின்னு சொல்ல மாட்டாரு. ஆனா தூய்மையத்தான் சம்பூர்ண தூய்மையின் மணி ஆகணும், திருப்தி மணியா இருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இதான் மணி அடைமொழி வச்சு சொல்லுவாரு. அதான் அந்த ரெண்டு குணம் தான் அவ்வளவு முக்கியமான குணம். இப்ப திருப்தியா இருக்கணும், மேல முரளி சொல்ல என்ன சொன்னாரு, தூய்மையா இருக்கணும், அந்த 2 விஷயத்தான சொன்னாரு. அதனாலதான் அதை மட்டும் அடைமொழி வச்சு சொல்லுவாரு மணின்னு. மணின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா. ஆத்மா எப்பவும் திருப்தியுடையதா இருக்கணும், தூய்மையானதா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த உலகராஜ்யத்தின் சிம்மாசனம் கிடைக்கும். அதான் சொல்றாரு, பிராமண வாழ்க்கையில உங்களுக்கு எல்லா கஜானாக்களையும் விட பெரிய கஜானா எதுன்னு சொல்றாரு? திருப்தி தான். இந்த திருப்தி மணியா இருக்கணும். நீங்க எதை அடையணும்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் அடைஞ்சிட்டீங்க.
சுகம் வேணும்னு நினைச்சீங்க, சுகத்தின் ஆஸ்தி கிடைச்சிருச்சு உங்களுக்கு, பிராமண வாழ்க்கையில கிடைச்சிருச்சு. சாந்தி ஆஸ்தி வேணும்னு கேட்டீங்க, பரந்தாமத்துக்கு போகணும், அப்பாவை அடையணும்னு நினைச்சீங்க, அப்பாவை அடையணும்னு நினைச்சுட்டானா அரைக்கல்பமா பக்தி செய்து வந்தீங்க, எங்களுக்கு ஞானம் வேணும் அப்படின்னு, எங்களை துக்கத்துல இருந்து சுகமானவரா ஆக்குங்க, அசாந்தி நிறைஞ்சவங்களை சாந்திக்கு கொண்டுட்டு போங்க, இப்படித்தானே கேட்டுட்டு வந்தீங்க அப்பா கிட்ட. அதனாலதான் அப்பா எல்லா பிராப்திகளையும் உங்களுக்கு இந்த பிராமண வாழ்க்கையில கொடுக்கறேன். எங்க திருப்தி இருக்குமோ அங்க எல்லா பிராப்திகளும் இருக்கும், எங்க எல்லா பிராப்திகளும் இருக்குமோ அங்க திருப்தி கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற சொல்றாரு அப்பா. அப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு உரியவர்களா இருக்கீங்க அப்படின்றாரு அப்பா. கஜானாக்கு அதிகாரி நம்ம தான். அதெல்லாம் பயன்படுத்தணும். என்னென்ன அப்பா விஷயம் கொடுத்திருக்கிறோம் அதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் போது அதுல ஏற்படுது பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், அதுதான் திருப்தி. அப்பா சொல்ற விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது மனம் திருப்தியா இருக்கும். நீங்க திருப்தியானவராகி மற்றவர்களையும் திருப்தி படுத்துறதா உண்மையான சேவைன்னு சொல்லுவார். அந்த திருப்தியை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் பண்ணலாம் நம்ம. அதுதான் எப்ப நீங்க எப்ப எல்லாம் நீங்க எப்ப இந்த கஜானாக்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்களோ, நல்ல விதமா பயன்படுத்துறீங்களோ, அப்பதான் உங்களுடைய சேமிப்பு கணக்கும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு. அதான் நீங்க திருப்தியாகி மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க, அதுதான் உண்மையான சேவை. அந்த மாதிரி சேவை செய்யும் போதுதான் உங்களுக்கு சேமிப்பு கணக்கு அதிகமாகும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா வரதானத்துல. ஓகே ஓகேங்க. சர்வ பிராப்தி சொரூபமாக இருப்பார்கள்னா அந்த சொரூபமாவே இருப்பாங்க எப்பயுமே அவங்க. ஆமா, எல்லாமே கிடைச்சிச்சு. இப்ப உங்களுக்கு ஏதாவது குறைன்றப்பதான் சிஸ்டர் கவலை வரும், ஏதாவது துக்கம் வரும், காட்சி வரும். எனக்கு தான் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப போதை தானே இருக்கும். அந்த பிராப்தியின் சொரூபத்துல இருந்து மற்றவர்களையும் அந்த பிராப்தியின் சொரூபம் உடையவரா ஆக்குங்க. அப்படிப்பட்ட எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படிங்கறத அந்த வரதானத்திலேயே சொல்றாரு. நான் எதை அடையணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கறத சொரூபத்தை இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் திருப்தி மணின்னு சொல்றாரு. அது யாருக்கு கிடைச்சிருக்கு? இந்த பிராமணர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம அத சரியா அத யூஸ் பண்ணிக்கல. நீங்க பாபா கொடுத்துட்டாரு, எந்த இடத்துல நம்ம அங்க வைக்கணும்ன்றது நமக்கு தெரியல. அதை யூஸ் பண்ண கரெக்ட், அதனாலதான் நமக்கு கஷ்டப்படுறோம். அது அப்ளை ஓகே. இல்ல நிறைய இருக்கு பிரதர், பிராப்தி நிறைய இருக்குங்க. ஆனா தெரியலங்களே பிரதர் எந்த இடத்துக்கு எது கொண்டு வரணும். அப்ப அது சொரூபமா ஆனவங்களுக்கு தானே தெரியுது. அதையும் சொல்றாருல்ல. ஓகே பிரதர். அப்ப ஏதாவது ஒரு துக்கம் துன்பம் வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த பிராப்தியை நம்ம யூஸ் பண்ணல அந்த இடத்துல. ஆமா, அப்ப ஞான சிந்தனை செஞ்சு இது எப்படி சரி பண்றதுன்னு நமக்கு நாமே முடிவெடுத்து சரி பண்ணணும். ஆமா, அந்த இடத்துல உடனே பண்ணணும் அத. ஆமா, ஓகே ஓகேங்க பிரதர். ஸ்லோகன் சொல்றாரு, யார் சதா நல்ல தன்மை, அதாவது நல்ல தன்மைனா சிறப்புகள்னு போட்டிருக்காரு, என்ற முத்துக்களை தேர்ந்தெடுப்பார்களோ, அவகுணங்களாகிய கூழாங்கற்களை தேர்ந்தெடுக்கவில்லையோ, அவர்கள் தான் புனிதமான அன்னப்பறவை என அழைக்கப்படுவார்கள்னு சொல்றாருங்க பிரதர் ஸ்லோகன். ஆமா, புனிதமான அன்னப்பறவை, தூய்மையான அன்னப்பறவை அப்படின்னா யாரு அப்படின்னா, இப்படி எப்படி ஒரு பக்தி மார்க்கத்திலே வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அன்னப்பறவை முத்துக்களையும் கூழாங்கற்களையும் சேர்த்து போட்டு வச்சிருந்தா அந்த முத்துக்களை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஊர் பக்கம் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் சேர்த்து கலந்து வச்சா கூட பாலை மட்டும் தனியா குடிச்சிரும், தண்ணிய மிச்சத்தை விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல இந்த உலகத்துல எல்லாமே நல்லது கெட்டது கலந்தேதான் இருக்குது. நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. புனிதமான அன்னப்பறவைகள் இந்த நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. இந்த உலகம் முழுக்க நற்குணங்களும் இருக்குது, அவகுணங்களும் இருக்குது. இந்த புனிதமான பறவைகள்ங்கிறவங்க எப்பவுமே இந்த நற்குணங்களை மட்டும் கிரகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, கிரகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இது எதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, நம்மளுடைய பகுத்தறியும் சக்தி, பகுத்தறிவு இருக்கு இல்லையா, பகுத்தறிவு நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அதுக்கு உதாரணமா தான் இந்த அன்னப்பறவையும் உதாரணமா சொல்லுவாங்க. அதுதான் தூய்மையின் வாகனம். அன்னப்பறவை யாருடைய வாகனமா காமிச்சிருக்காங்க? சரஸ்வதியோட வாகனம், சரஸ்வதி தேவியோடது. ஆமாங்க பிரதர். அதான் நீங்க எப்பவும் அந்த மாதிரி ஆசனத்துல அமருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆசனம்ன்றது என்ன? மனதின் ஸ்திதி, மனநிலை. ஸ்திதினா
அந்த மனதின் ஸ்திதி, அந்த இதுல அதுதான் உண்மையான சிம்மாசனம். எப்பவுமே தூய்மை நிறைஞ்சவங்களா இருங்க அப்படிங்கறதுதான் அந்த தூய்மையான அன்னப்பறவைக்கு உதாரணம் சொல்லுது. அது இந்த பகுத்தறியும் சக்தி, நிர்ணயம் செய்யக்கூடிய சக்திக்கு உதாரணம் இருக்கணும் அந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்ப எனக்கு எது கொஞ்சம் ஒரு இதா இருந்தது சொல்லும் போது பிரதர், சிரிப்பு. ஏன்னா நேற்று திருச்சி போயிட்டு வந்த போது ட்ரெயின் வரும்போது நாங்க ரிசர்வ் பண்ணல, இந்த என்ன பிரதர் சொல்லுவாங்க அந்த இந்த இதுல ஏறுவோம், அது எல்லாத்துக்கும் எல்லாம் கூட்டம், அதுல ஏறிட்டோம். அந்த பெட்டி செம்ம கூட்டம், ஏறவே முடியலைங்க பிரதர், இடமே இல்ல. அப்படி நிக்கவும் கீழே விழுந்துட்டோம். நிக்க அடுத்த பெட்டி போயிட்டோம், அதெல்லாம் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட், எல்லாரும் உட்காந்துட்டு வராங்க. அதுல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சீட்ல ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போனோம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் தரத்தி விடுறாங்க, திட்டுறாங்க. அடுத்ததுக்கு போனா உட்காருங்கன்னு கூப்பிட்டாங்க எங்களை. அதுதான் இப்ப பாபா சொல்றாரு, ஒரு இடத்துல அப்படி இருக்காங்க, ஒரு இடத்துல இப்படி இருக்காங்க பாருங்க பிரதர் நினைச்சாங்க. அவங்க ரிசர்வ் பண்ண இடத்துல எங்களை உட்கார வச்சாங்க. ஓகே ஓகே. அப்போ கூட பாபா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு பாத்தீங்களா, குழந்தை அப்படியும் இருக்காங்க. ஆமாங்க பிரதர், ஹெல்ப் பண்ணாரு பாபா நல்லா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரட்டி விடுறாங்க, திட்டுறாங்க, எதுக்கு இதுல வந்து ஏறுறீங்க, இதெல்லாம் ரிசர்வ். அதனால அவகுணங்களை எல்லாம் பாக்காதீங்க, அவங்களுக்கும் நன்மை அடையட்டும்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அடுத்த பெட்டியில அவங்க உட்காருங்கன்னு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க பிரதர். அவங்க 3 பேரு 2 பேருக்கு இடம் கொடுக்குறாங்க. நாங்க 10 பேர் போனோம், 10 பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துலயும் சீட்டு கிடைச்சது எங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சார். அப்ப கூட நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. ஆமாங்க, ஆனா அது ரெண்டுமே இருக்கு. திட்டுறவங்களும் செம்மையா திட்டினாங்க, அதுவும் வாங்கணும், திட்டம் வாங்கணும் அந்த இடத்துல. ஆனா இதுவும் கிடைச்சது எங்களுக்கு. சரி சரி, எல்லாம் பாபாவுடைய கருணை உங்களுக்கு. ஓகேங்க பிரதர், தேங்க்ஸ் பிரதர். சிஸ்டர், ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா, ஓம் சாந்தி. தேங்க் யூ பிரதர். நன்றி பாப்பா.